Unit 1, that is introduction. So very first Gauss elimination method. இது நீங்க ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி ஒரு ஷார்ட்டா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க பண்ண வேண்டிய மெயின் ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் தான். ஒன்று, கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நீங்க ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸா மாற்றணும். ஸோ அவங்க ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. You have to convert the equation into argument matrix. So அந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியா தான் இருக்கும். நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். பட் क्वेश्चनலயே வந்து அந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சால்வ் பை யூசிங் காஸ் எலிமினேஷன் மெத்தட் அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ வேற வழியே இல்லை, நீங்க எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றணும். அண்ட் தென் ஃபைனலா அந்த மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா மாற்றணும். இதுதான் வந்து உங்களோட மெயின் ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ நம்ம சம் போகும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மாத்துறதுக்கு சில முக்கியமான ஈஸியான ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சம்மை வந்து மேக்ஸிமம் 4 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். ஓகே. ஸோ நவ் வி கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சம் ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1 x2 x3 அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணியே ஃபைண்ட் அவுட் பண்ணா x1 x2 x3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா solve the above equation using Gauss elimination method. So இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் given equation நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸா மாத்துறோம். சோ எப்படி ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸா மாத்துறது அப்படினு வெரி சிம்பிள். சோ x1 ன்றதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காலம், x2 ன்றது செகண்ட் காலம், x3 ன்றது தேர்ட் காலம், அண்ட் ஃபைனலி உங்களுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் காலமா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. சோ the next step பாத்தீங்கன்னா very first step. So argument matrix மாத்துறது. So first x1 first equation 2x1 4x2 2x3 and equal to 15 இருக்கு. So அத 2 4 2 15. So கரெக்ட்டா எழுதுறோம். அடுத்து x1 டேர்ம்லாம் x1 எல்லாமே என்ன பண்றோம், so வேல்யூலாம் 2 2 4, same x2 values 4 1 1. So x2 படி எந்த வேல்யூ இல்லனா that means that 1. So என்ன வேல்யூ எழுதிக்கிறோம். அதே மாதிரி x3 வேல்யூ including sin என்ன இருக்கோ அது அப்படியே மென்ஷன் பண்ணி எழுதுறோம். சார் ஒரு சில பேருக்கு சவுண்ட் கம்மியா கேக்குதா சார்? சக்தி ஆனந்த் வந்து சவுண்ட் கம்மியா கேக்குதுன்னு சொல்றான் சார். साउंड कम कर लो, नेट मिल रहा नहीं मुझे. ஏய் சக்தி ஆனந்த் கேக்குதாடா? சார் டிவி சவுண்ட் பின்னாடி கேட்டது சார். சரி ஓகே, ஒன்னு பண்ணுங்க. நீங்க நல்லா கேக்குது சார், பேசுறது மட்டும் சவுண்ட் கம்மியா கேக்குது சார். நீங்க பேசுறதுதான் சவுண்ட் கம்மியா கேக்குதா சார்? நாங்க பேசுறதுலாம் சத்தமா கேக்குதா சார்? யா நான் சிஸ்டம் வச்சா பேசிட்டு இருக்கேன், சவுண்ட் ஃபுல்லா தான் கேக்குது. இப்போ ஓகேவா? ஹெட்செட் மாத்தி கூட வேணா சார். பின்னாடி டிவி வால்யூம் கேட்டது சார். ஸ்டூடண்ட்ஸ் யாரா டிவி பின்னாடி டிவி வால்யூம் கேட்டது சார், யாரும் தெரியல சார். டிவி பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா தயவு செய்து தள்ளி வந்துருங்க, ஏன்னா மத்தவங்களும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நல்லா இருக்கும். மியூட் போடுறா, மியூட்ல போடுறா. என்னது வாய்ஸா? மியூட்ல போடுறா. அதான்டா வாய்ஸ் தான் ஸ்பீக்கர். ஆமாடா, டச் பண்ணு ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே எல்லா போன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே ஃபைன். ஓகேப்பா. சோ the first 3 ஈக்குவேஷன் வந்து நம்ம ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்துறோம். அதே மாதிரி x1 டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம், x2 செகண்ட் காலம், x3 டேர்ம்ஸ்ல தேர்ட் காலம். சோ இப்போ வித் சைன், சோ பிளஸ்னா பிளஸ் சிம்பிள் போடணும், மைனஸ்னா மைனஸ் சிம்பிள் போடணும். சோ கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டு சொல்ல முடியாது சார். ஃபைனல் ஃபோர்த் காலம்ல உங்களோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 15 -5 ரெடி பண்ணனும். சோ இதுதான் ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் சொல்றது. காரா கொரானா எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அப்படியே வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாத்துவோம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தேனா ஓகேடா, கன்ஃபார்ம்டா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, சோ இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூஸ்ல எது மேக்ஸிமம் பெரிய வேல்யூ அப்படி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் காலம் பாத்தீங்கன்னா சார் வாய்ஸ் கேக்கல. இப்போ கேக்குதா?
இல்ல சார். சார் உங்க வாய்ஸ் மட்டும் கம்மியா கேக்குது சார். மத்த எல்லாரும் வாய்ஸ் நிறைய. அப்படியா? ஆமா சார். நீங்க வாய்க்கு வச்சு பேசுங்க சார். தியாகு அடியாம பண்ணாரு டேய். டேய் கேக்குதா எல்லாத்துக்கும்? இல்ல சார். கேக்குது சார், கேக்குது சார். உனக்கு மட்டும் கேட்டா போதுமாங்களா? ஏய் எனக்கு கேக்குது மட்டும் தான்டா சொன்னேன். உனக்கு கேட்கலன்னா சொல்றா, அதுல என்னடா தப்பு? அதுதானே சொன்னேன் நானு. நீங்க வால்யூம் இங்க மேக்ஸிமம் ஃபுல்லா இருக்கு. என்னோட வால்யூம் நானும் சவுண்ட வச்சு பாக்குறேன். ஃபுல்லா வச்சாலும் அவ்வளவுதான் கேக்குது. நல்லா சவுண்ட் கேக்கும்டா. டேய் எல்லாம் ஹெட்போன் தான போட்டுருக்கீங்க? ஆமா சார். ஆமா சார். ஹெட்போன் ஆமா கண்டிப்பா சார், ஆமா சார். இயர்போன். ஓகே, நோ இஷ்யூ. ஒருவேளை கேட்டா மேனேஜ் பண்ணிக்க வழி இல்ல, அவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம கிட்ட சோர்ஸ் வச்சு ஓகேவா? ஸ்டார்ட். ஓகே, இப்போ நான் பேல கேக்குதானே? ஓகேவா? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே ஃபைன். டேய் இப்போ நீ மியூட் பண்றா. உன்னதான் வாய்ஸ் கேக்குது. நீயும் மியூட் பண்ணு. கம்முன்னு இருங்கடா, அவர் பேசலாம். ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தனா மொத்தம் 2 2 -4 2 to 4 வேல்யூஸ் இருக்கு. இதுல எந்த வேல்யூ மேக்ஸிமம் பார்த்தனா 4 தான் மேக்ஸிமம். ஸோ அதுதான் உன்னோட பிவோட் எலமெண்ட் சொல்லுவோம். அதான் என்ன பண்ண போறோம்னா, அந்த 4 வந்து ஃபர்ஸ்ட் ரோவுக்கு மாத்த போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, டாப் ரோல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். வந்து ஃபார் மேட்ரிக்ஸ்ல 2 to 4 ஃபர்ஸ்ட் காலம்ல 4 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ 4 என்ன பண்றோம், இந்த R3 வேல்யூவை R1 மாத்த போறோம், அவ்வளவுதான். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிப்போம்னா, இந்த R1 R3 எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும், அவ்வளவுதான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து 4 வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதனால அந்த டோட்டல் ரோவை அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ R1 R3 வந்து ஷிஃப்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், இந்த 4 வந்து நம்ம இப்போ 1 ஆக்குறோம். சோ என்ன பண்றோம், இந்த வேல்யூவை டிவைடட் பை தி சேம் வேல்யூ 4 போடுறோம். சோ நவ we get the value 1 1/4 -2/4 0/4. சோ இந்த வேல்யூ கிடைச்சிரும். சோ நம்ம எய்ம் என்ன ஃபர்ஸ்ட் அப்படினா, இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த மேக்ஸிமம் வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் ரோவுக்கு மாத்திட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் 1 ஆ கன்வர்ட் பண்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டோ. அப்படி பண்ணிட்டோம்னா சம் போறது ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகேயா, ஃபைன், புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் இந்த சம் இப்போ என்ன பண்றோம், R2 ல இருந்து R1 மைனஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் காலம் 0 ஆயிடும். ஸோ R2 மைனஸ் எதை மல்டிபிள் மைனஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் 0 ஆக்குறோம். The same for R3 minus 2 into R1, you may get the value first column 0. So இப்போ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் காலம் 0 ஆக்கிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த தேர்ட் ரோ செகண்ட் காலம் 0 ஆக்கணும். அதான் அப்பதான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ என்ன பண்றோம், இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுவோம். சார் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க சார். ஸ்டெப் 4. ஓகே, இதுல பாருங்க இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ ஆக்சுவலி ஸ்டெப் 3 ல பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் R1 யும் R3 யும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன ரீசன்க்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் காலம்ல 4 தான் பெரிய வேல்யூ. சோ அதனால அந்த 4 மேல கொண்டு வரதுக்காக R1 யும் R3 அப்படியே மாத்திருக்கோம். ஓகே, சோ தென் இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 ஆ மாத்துறோம். அதனால என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 இருக்கு. டேய் யாரா அவன் டேய் பக்கத்துல இருக்க டேய். நம்ம என்ன பண்றோம், இந்த 4 வந்து 4 ஆலே டிவைட் பண்றோம். அப்பதான் இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 ஆகும். ஓகே, சோ இந்த தேர்ட் ஸ்டெப் லைக் 4 ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 4 ஆல டிவைட் பண்றோம். சோ 4/4 we may get the answer 1, then 1/4 -2/4 0. இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 ஆக்குறதுக்காக பண்றோம்.
இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 ஆக்கிட்டோம்னா ஈஸியா இந்த ரெண்டு வேல்யூ 0 ஆக்கிடலாம். அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 ஆக்குறோம். ஓகேவா? புரியுதா இப்போ? ஓகே சார். ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் ரோல அதே மாதிரி R2 -2R1 போட எந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணா 0 வருமோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுறோம். அதை கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் then we go for the next element. அதாவது இந்த தேர்ட் ரோல செகண்ட் காலம் 0 ஆக்கணும். அதுதான் மோட்டோ. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஐ மீன் 2/4 3 -5 14/4 3 50 இந்த வேல்யூஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் காலம் எது மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கோ அதை இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். புரியுதா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல 14/4 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதனால இப்போ என்ன பண்றோம், இந்த R3யும் R2யும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். That is the here. So இந்த பாத்தீங்கன்னா 14/4 மேக்ஸிமம் வேல்யூ, இதுல 2/4 வந்து இத கம்பேர் பண்ணும்போது 14/4 தான் பெருசு. இதுதான் நம்ம நியூ பிவோட். இப்போ என்ன பண்றோம், ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தி வேல்யூ. சார் இந்த R2 சார் முன்னாடி ஸ்டெப்ல R2 போடுறீங்களா சார்? R2 - 3R1 ஒரு ஸ்டெப் வந்துச்சுல சார். ஆமா ஆமா. அது அந்த சைடு ஈக்குவல் அந்த சைடு இருக்குல்ல சார், 0 - 5 அந்த இதுக்கு அப்ளை ஆகாதா சார்? எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இத பார்த்தேன்னா போன ஸ்டெப்ல பார்த்தேன்னு வெச்சுக்கோ, -5 இருக்கு. -5 ஆக்சுவலா நம்ம என்ன வேல்யூ ஊத்துறோம், R2 -2R1 கரெக்ட்டா? சோ இந்த R2 வேல்யூ -5 அப்படியே இருக்க மாதிரி இருக்காதா? 2 * 0 0 வந்துரும் இல்லையா? -5 - 0 நம்ம -0. ஓகே சார். ஓகே அதனால -5. ஓகே சார். ஓகே. சோ நவ இப்போ இந்த நியூ எலிமெண்ட் ஸ்டெப் 6ல பாக்கும்போது 2/4 and 14/4ல 14/4 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அதுதான் நம்ம நியூ பிவோட். இப்போ என்ன பண்றோம், அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். சோ 2வையும் 3வையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். சோ R2 R3 ஆயிடும், R3 R2 ஆயிடும். சோ ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்றோம். எதுக்காக பண்றோம்னா எது மேக்ஸிமம் வேல்யூ அது மேக்ஸிமம் வருதுதான். ஓகே. சோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம், இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன பண்றோம், 1 ஆக்குறோம். ஐ மீன் என்ன பண்றோம், இந்த 14/4ல அகைன் டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ 1 ஆயிடும். ரிமைனிங் வந்த ஆன்சர் அப்படியே போடும். சோ இதெல்லாம் ஈஸியஸ்ட் ஸ்டெப். இப்படி வந்து நார்மலா பண்ணனும் அப்படினா நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த 0 அகைன் நம்பர் வேல்யூ வந்துட்டே இருக்கு. இப்படி பண்ணோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம்னா நம்ம கரெக்ட்டா ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு 6 7 8 ஸ்டெப்லயே வந்து 8 ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் நமக்கு ஈஸியா. ஓகே. சோ அதனால தான் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி ரோவை ஷிஃப்ட் பண்ணிட்டு வரோம். ஓகே. சோ இந்த ரோ ஷிஃப்ட் பண்ணிட்டு 14/4 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ 1 கிடைச்சிரும். இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே. சோ நவ இப்போ என்ன பண்றோம், R3 வேல்யூ -2/4 into R2 என்ன வேல்யூ போட்டா 0 வருமோ அதனால மல்டிப்ளை பண்ணி you may get the answer finally like this. So இப்போ upper triangular matrix நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. So 0 0 0 then some values you may get. So இதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டர் நம்ம ஃபைண்ட் பண்றோம். இப்போ என்ன பண்றோம், இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மை ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மறுபடியும் எழுதுறோம். So இப்போ the first column x1, second column x2, third column x3 and fourth equal to அப்புறம் I mean constant value இதெல்லாம் அப்படியே எழுதுறோம். ஓகே. the first பார்க்கும்போது 1 இருக்கிறதுனால x1 plus 1/4 x2 minus 2/4 x3 is equal to 0 அப்படி ஃபார்ம் பண்றோம். சோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோம் அப்படினா நமக்கு எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா x1 plus 1/4 x2 minus 2/4 x3 equal to 0. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ரோ 0 இருக்கு. சோ x1 டேர்ம் வராது. சோ x2 plus 12/14 x3 equal to 60/14. தேர்ட் ரோல x1 கிடையாது, x2 கிடையாது, டைரக்ட்லி x3. So 18/7 x3 is equal to -50/7. So in the three equationல இருந்து we may easily find out x3 value because x3 value எந்த டேர்முமே கிடையாது. So x3 is equal to -50/7 into 7/18 போட்டோம்னா நமக்கு ஈஸியா x3 வேல்யூ கிடைச்சிரும். That is the value as -2.77. So if x3 கிடைச்சிச்சுனா so now fifth value அப்ளை பண்ணும்போது x2 கிடைச்சிரும். Then x2 கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா x1 x3 and x2 வேல்யூவை fourth equation சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு x1 வேல்யூ கிடைச்சிரும். So now automatically find x1 x2 and x3. So that is what our result x1 x2 x3. So in the mari problems they are asking 8 mark questions. So 8 mark question la x1 x2 x3 find out பண்ண மாதிரி கேட்பாங்க. Suppose sometime இது xyz வேல்யூ கூட போலாம் தானே சார்? அது ஒரு क्वेश्चनல கொடுக்கறத பொறுத்து. இந்த क्वेश्चनல பார்த்தனா x1 x2 x3 ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம x1 x2 போடுறோம். Suppose xyz கொடுத்தாங்கன்னா xyz போடுறோம். அவ்வளவுதான். क्वेश्चन கொடுப்பானா சார்? இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா x1 x2 x3 தான் கொடுத்திருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். அந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா ஓகே x1 x3. சோ அதனால நம்ம x1 x2 x3 போடுறோம். அவ்வளவுதான். மத்தபடி எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. சோ என்ன டேர்ம் சப்போஸ் pqr கொடுத்தாலும் நீங்க pqr தான் போடுறீங்க. சோ क्वेश्चन என்ன கொடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்றோம். ஓகே சார். ஓகே. So after finding the result find out பண்றோம் x1 x2 x3 கிடைச்சது.
அப்புறம் என்ன பண்றோம், இந்த x1 x2 x3 கொடுத்துருக்க given ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணணும். ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன்ல x1 x2 x3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கரெக்ட்டா வருதா செக் பண்ணணும். சோ ஆன்சர் கரெக்ட்டா வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி சம் क्वेश्चन கேட்பாங்க. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கேட்கல. ஒரு நிமிஷம் தான். தியாகி நீ ஹாஸ்டல்ல இருந்த நேரம் கொரோனா வந்துருச்சுடா. நான் ஓகேவா? மேல லாஸ்ட் ஓகே எப்படி தானே? ஓகே ஃபைன். சோ ஃபைனலா x1 x2 x3 வேல்யூ given ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணணும். அவ்வளவுதான். சோ இதுதான் காஸ் எலிமினேஷன் மெத்தட். மேக்ஸிமம் இந்த क्वेश्चन ஒரு 8 மார்க் क्वेश्चन கேட்கறதா வாய்ப்பு அதிகம். ஓகே. சோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல மொத்தம் 4 ப்ராப்ளம்ஸ் கரெக்ட்டா ஆன்சர். வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தனா இது வந்து ஒரு தியரி क्वेश्चन. மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்ல. சப்போஸ் क्वेश्चन டஃபா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா நம்ம தியரி क्वेश्चन கேட்க இல்ல இதான் சார் ஆன்லைன்ல. டேய் நான் வேற ஸ்கிரீன் மிரரிங்லாம் பண்ணி வச்சிருக்கேன்டா டிவில. மிரரிங் வர்றீங்க டிவில பாத்துக்கிட்டு இருக்க? ஆமா. டேய் அநியாயம்னாரா, உங்க வீட்ல நீ படிக்கிறேன்னு தெரியுன்றகாண்டி. அதேதான். டேய் இத்தனை நாள் கிளாஸுக்கு ஆளை காணா, ஒரு நாள் வந்துட்டு டிவில போட்டு காமிக்கிறேடா. ஏய் இத்தனை நாள் நான் வந்தேன்டா, நான் எப்படி உள்ள வரணும்? சரி விடு கிளாஸுக்கு வந்து வெடிச்சிரணும் டிவி. ஓகே ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரியுதா? தெரியாதா எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு? சார் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். மேக்ஸிமம் வாலியா தான் பண்றேன். வாய்ஸ் ஓகேவா இப்போ? ஓகே சார். ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन இப்போ ஜஸ்ட் ஒரு பிரீஃப் போட்டு தரேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் யூனிட்ல 4 क्वेश्चन இம்பார்ட்டன்ட். the very first one வந்து ஒரு தியரி क्वेश्चन. சோ தியரி क्वेश्चन அப்படி பார்த்தா என்ன கேட்பாங்க அப்படினா வெரி சிம்பிள். பட் ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம் அப்படினா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ப்ரீ ப்ராசசிங், அனலைசிங் அண்ட் போஸ்ட் ப்ராசசிங். இந்த மூணை பத்தி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஐ மீன் ஃபர்தர் கிளாஸ்ல தரேன் உங்களுக்கு. சோ அதுக்கு அப்புறம் காஸ் எலிமினேஷன் மெத்தட் அந்த சம் இப்ப பார்த்தாச்சு. ஓகே. சோ more or less ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட். சோ அதுல இருந்து தான் நமக்கு மேக்ஸிமம் क्वेश्चन கேட்பாங்க. சார் வாய்ஸ் கேட்கல சார். வேஸ்ட் சார் உங்க நெட் ஸ்லோ இருக்கு சார். பிரேக் ஆகுது சார் பயங்கரமா உங்க வாய்ஸ். சுரேஷ் கொண்டு ஹாட்ஸ்பாட் பேசுறதெல்லாம் நல்லா கேக்குது சார். நீங்க பேசுறதா கேட்க மாட்டீங்க. ஓகே போறேன். தியாகி டிவில போட்டுன்றாங்க கத்திட்டே இருக்காரா, அது சும்மாறா. இப்போ ஓகேவாப்பா? நல்லா கனெக்ட் பண்ணிருக்கேன். கேக்குது சார். ஓகே ஃபைன். சரி ஓகே. இப்போ பார்த்தனா கேக்குதானா நல்லாதான் சார் கேக்குது, அதுக்கப்புறம் ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. சரிடா சொல்ல வர்றாருடா. ஆக்சுவலி இதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இப்பதான் நல்லாதான் சார் கேக்குது. கிளாஸ் எடுத்தா மட்டும் ஒண்ணும் கேட்க நேர்ல போய் சொல்லி கொடுத்துங்க சார். சரி ஓகே ஓகே. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. நம்ம முடிச்சிட்டு அப்புறம் ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஓகே ஓகே. சோ நவ இப்போ காஸ் எலிமினேஷன் ஓகே. அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம் அப்படின்றது மோர் ஆர் லெஸ் நமக்கு ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தேன்னா வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட். சோ இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக். கம்பல்சரியா क्वेश्चन இதுல இருந்து தான் வரும். ஓகே. சோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட்ல 4 மெத்தட் இருக்கு. பாயிண்ட் கொலோகேஷன், சப்டொமைன், லீஸ்ட் ஸ்கொயர் அண்ட் கேலக்டிக் மெத்தட். சோ இதுல கேலக்டிக் மெத்தட் தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் சம்டைம் ஒரு 15 மார்க் கேக்குறாங்க அப்படின்னா இந்த 4 டைப் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு क्वेश्चन எடுத்துட்டு இந்த 4 மெத்தட் எப்படி சால்வ் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே. தென் உங்களுக்கு எந்த மெத்தட் கேட்டாலும் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கேலக்டிக்ஸ் தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் நீங்க 4 மெத்தட் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா கம்பேர்ட் டு கேலக்டி மத்த 3 மெத்தட் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே. ஓகே ஃபைன். சோ இப்போ என்ன நான் பண்ணனும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு பிரீஃப் கொடுத்துறேன். சோ பாயிண்ட் முதல் क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷனை வந்து நீங்க ரெசிடுவல்ஸா மாத்தணும். தட் இஸ் கால்டு ஆர். இந்த ஆரா மாத்தணும். அப்படி ஆரா மாத்தறணும் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஆரா சேஞ்ச் பண்றது. ஓகே. சோ गिवन क्वेश्चन ஒரு ஈக்குவேஷன் ஒரு டிஃபரன்ஷியேஷனா இருக்கும். நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபைனலா இந்த ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்ன்றது என்னன்னா ரெசிடுவல். அவ்வளவுதான். சோ இந்த ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ அதுக்கு அப்புறம் பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட்னா அந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து
அந்த ரெசிடுவல் ஜீரோவா தான் இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி சம் போடணும். ஓகே, இப்போ r equal to 0 அப்படின்னு சம் போட்டோம்னா அது பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட். சப்போஸ் இன்டெகிரல் ஆல்வேஸ் த வேல்யூ வந்து 0 1 தான் இருக்கும். இந்த வேல்யூ மாறவே மாறாது. 0 to 1 வேல்யூ தான் r into dx equal to 0 ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் r அவ்வளவுதான். பட் இதுல என்ன ஆகுனா ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா கிவன் அவங்க வந்து ஒரு அசம்ப்ஷன் கேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரையல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் a1 a2 a3 a4 a5 அந்த மாதிரி தான் ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எய்ம் என்னன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் a1 a2 a3 a4 a5 அது மாதிரி. இப்போ ட்ரையல் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல் ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா நீ ஸ்ட்ரெயிட்டா 0 to 1 அல்லது வேல்யூ 0 அல்லது 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் சில கொஸ்டின்ல வந்து a1 a2 அப்படி ரெண்டு கொடுப்பாங்க. அப்படி ரெண்டு கொடுத்தாங்கன்னா இந்த 0 to 1 நீங்க ரெண்டா பிரிக்கணும். which means 0 to 1/2 and 1/2 to 1 அந்த மாதிரி. ஸோ ஆஃப் பிரிச்சுக்கிற மாதிரி. ஸோ 0வையும் 1ஐயும் 0.5 வரைக்கும் ஒரு டேர்ம், 0.5ல இருந்து 1 வரைக்கும் ஒரு டேர்ம் அப்படி ரெண்டா பிரிக்கணும். சப்போஸ் 3 கொடுத்தாங்க அப்படின்னா 1/3. ஸோ அது மாதிரி 3 4 கொடுத்தாங்கன்னா 4 அப்படி டிவைட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிலபஸ்ல நமக்கு பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். தட் இஸ் 2 தான் மேக்ஸிமம் அது மாதிரி தர மாட்டாங்க. ஸோ a1 a2 ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 0 to 1 வந்து நீங்க 2 டிவைட் பண்ணணும். ஐ மீன் 0 to 1/2 ஒரு டேர்ம், அப்புறம் 1/2 to 1 ஒரு டேர்ம் அப்படின்னு டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் த சேம். என்ன பண்ணணும்னா 0 to 1 r into dou r dou a1 into dx இது ஒரு ஃபார்மட். அண்ட் ஃபைனலி கேலக்சிஸ் மெத்தடுக்கு wi into r into dx. ஸோ wi அப்படின்றது வந்து given ட்ரையல் ஃபங்க்ஷன். ட்ரையல் ஃபங்க்ஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரையல் ஃபங்க்ஷன் இன்ட்டு ரெசிடுவல் மல்டிபிள் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால். ஸோ ஃபர்ஸ்ட் சம்முக்கு போகும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஆர்னா என்னது எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷன். ஐ மீன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பை யூசிங் த ட்ரையல் ஃபங்க்ஷன் y is equal to a1 into x minus x3 x2 plus a2 into x minus x power 5 இதுதான் ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷன். இதுல பார்த்தனா a1 ஒரு டேர்ம் a2 ஒரு டேர்ம். ஸோ ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 1 you have to divide into both the values. That is 0 to 1/2 ஒரு வேல்யூ and 1/2 to 1 ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணி சம் போற மாதிரி. ஓகே, so calculate the value of the parameter a1 a2 following methods. So இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி a1 a2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, சோ அது கண்டிஷன் பவுண்டரி கண்டிஷன் பார்த்தா y of 0 is equal to 0, y of 1 equal to 0. சோ ஒரு ஐ மீன் நாங்க ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு क्वेश्चनல இந்த மாதிரி ட்ரையல் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க பவுண்டரி கண்டிஷன். இப்போ என்ன பவுண்டரி கண்டிஷனை இந்த ட்ரையல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி பார்க்கணும். இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா. சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா சம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ தட் பவுண்டரி கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபை த ப்ராப்ளம் சொல்லி சம் முடிச்சிடலாம், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் நீங்க a1 a2 ஃபர்தரா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் த பவுண்டரி கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் ஆர் நாட். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் given வேல்யூ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வெளியே கொடுத்துருக்காங்க. எழுதிக்கோ. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும், பவுண்டரி கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பவுண்டரி கண்டிஷன் பார்த்தா y of 0 is equal to 0. என்னாச்சு? ஏய் அன்மியூட் பண்ணி பாருங்கடா டேய். நான்டா ஏய் மியூட்டாவது பண்ணுங்கடா, டிவி போட்டுருக்கீங்கண்ணா. நை 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 நை. ஓகே, சொல்லுங்க சார். ரிசீவ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் சம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துலயாச்சு y of 0 is equal to 0 and y of 1 equal to 0 பவுண்டரி கண்டிஷன் இருக்கும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது a1 a2 by using all the four methods. ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இந்த பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு செக் பண்றது தான். ஃபர்ஸ்ட் x equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது y வேல்யூ கரெக்டா கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ y வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது a1 into x minus x cube plus a2 into x minus x power 5. ஸோ இப்போ என்ன பண்றோம், y க்கு பதிலா x க்கு பதிலா 0 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உனக்கு y வேல்யூ எவ்வளவு கிடைக்குது, சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இங்க 0 தான் கிடைக்குது. ஸோ y of 0 is equal to 0 satisfy ஆகுது. ஸோ கண்டிஷன் y of 0 is equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆன்சர் ஜஸ்ட் பாருங்க 0 வேல்யூ. x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 0 minus 0 cube வரும். So 0 minus 0 0 0 into anything 0 the same will varo. So y of 0 is equal to 0 answer. So the condition satisfied. So next y of 1 equal to 0 கொடுத்திருக்காங்க. So if x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So 1 minus 1 cube. So again 1 minus 1 equal to 0 வந்துருது. So 0 into anything 0. So here y of 1 equal to 0. Here also the condition satisfied.
ஸோ பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண தேவையில்லை. பவுண்டரி கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாம தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு மெத்தடை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் மெத்தட் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் ரெசிடுவல். ஸோ ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆர் வேல்யூ அப்படின்றது என்னன்னா ஈவன் ட்ரையல் ஃபங்க்ஷன் y = a1 அந்த டைம் அப்படியே எழுதிக்கோ. இப்போ என்ன பண்றோம், அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே, dy/dx பண்ணும்போது என்ன கிடைக்குது, a1 x பண்ணும்போது 1 கிடைச்சிடும், x³ பண்ணா 3x². ஓகே, இந்த டைம் முடிஞ்சு a2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். x பண்ணும்போது 1 அண்ட் x⁴ பண்ணும்போது 5x⁴ கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் dy/dx. ஓகே, நெக்ஸ்ட் d²y/dx² ஃபைண்ட் அவுட் பண்ணோம். the same a1 1 பண்ணா 0 கிடைச்சிடும், அப்படியே விட்டுறலாம். 3 ஸ்கொயர் பண்ணா 6x - 6x சேம். சொல்டா, டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, -3x² பண்ணா -6x சேம் -20x³ இதுதான் d²y/dx². ஸோ எதுக்காக நம்ம d²y/dx² ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, क्वेश्चनல கொடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா d²y/dx² தான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது r வந்து d²y/dx² ஃபைண்ட் அவுட் பண்றோம். சப்போஸ் dy/dx கொடுத்திருந்தாங்கன்னா இதோட எந்த ரீசன் சார்? புரியல. என்ன ரீசன் சார்? क्वेश्चन பாத்தீங்கன்னா given சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிச்சு அப்ப சொல்லும்போது. ஓகே, இப்போ given क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா d²y/dx² கொடுத்திருக்காங்களா? ஆமா. ஈக்குவேஷன். சோ அந்த ஈக்குவேஷனுக்காக தான் அந்த d²y/dx² வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, d²y/dx² क्वेश्चनல கொடுத்த வேல்யூ. சோ அந்த d²y/dx² பதிலா நம்ம இப்போ ட்ரையல் ஃபங்க்ஷன் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, சப்போஸ் இங்க dy/dx கொடுத்தாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதுமானது. பட் டபுள் டிஃபரன்ஷியேஷன், அதனால தான் இங்க d²y/dx² ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, சோ given இப்போ என்ன பண்றோம், அந்த d²y/dx²ல இந்த வேல்யூக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ அவங்க கொடுத்திருக்க வேல்யூ d²y/dx² + 500x². இதுதான் வந்து given ஈக்குவேஷன். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம d²y/dx²க்கு வேல்யூஸ் தெரியும். இந்த வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். -6a1x - 20a²³ + 500x². இதுதான் உன்னோட r வேல்யூ. சோ வித்அவுட் டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா, just include a1 a2 x value, form the value, that is r. புரியுதா? இதுதான் r வேல்யூ நம்ம என்டர் பண்ணியாச்சு. ஓகே, சோ நவ இப்போ வந்து நம்ம இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இங்க நமக்கு a1 a2 ரெண்டு அன்னோன் இருக்கு. சோ அதனால நம்ம டிவைட் பண்ற வேல்யூ ரெண்டா இருக்கணும். ஐ மீன் 0 to 1/2 ஒரு வேல்யூ and 1/2 to 1 வேல்யூ. சப்போஸ் இங்க a1 மட்டும் இருந்துச்சுனா 0 to 1 தான் வேல்யூஸ். இங்க 2 இருக்கிறதுனால தான் 0 to 1/2 and 1/2 to 1 ன்னு தோணும். அவ்வளவுதான். ஓகே, சோ நவ go for the each method. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட். நமக்கு தெரியும் r = 0 அப்படின்னு. அதுதான் வந்து பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் அப்படின்றது. சோ r வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ r = -6 எவ்ரிதிங் இன் டர்ம் வந்து = 0. இப்போ ஃபர்ஸ்ட் டொமைன் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் டொமைன் அப்படின்றது நம்ம 0 to 1 ரெண்டா பிரிச்சிருக்கோம். டொமைன் 1 and டொமைன் 2. டொமைன் 1ன்றது 0 to 0.5, டொமைன் 2ன்றது 0.5 to 1. சோ அந்த மாதிரி. சோ இப்போ என்ன பண்றோம், லிமிட் 0 to 2 1/2. சோ 0 to 0.5 குள்ள ஏதோ ஒரு நம்பர் நீ அசைன் பண்ணிக்கலாம். 1/3 எடுக்கலாம், 1/4 எடுக்கலாம், அது ஓ இஷ்டம், நீ எதுவும் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க என்ன எடுத்துருக்காங்க, x = 1/3 எடுத்துருக்காங்க. ஓகே, நீ 1/4 எடுத்தாலும் ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ. பட் the value lies in between 0 to and 0.5. சோ இந்த ரெண்டுக்குள்ள இருக்கணும். சோ இங்க 1/3 எடுத்துக்கங்க. நீ 1/4 எடுத்தாலும் ஓகே தான், 0.25 தான், நோ இஷ்யூ எடுத்துக்கலாம். சோ 1/3 எடுத்தாலும் ஓகே. சோ இங்க 1/3 எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ x க்கு பதிலா 1/3 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் a1 plus some terms of a2 = 27.775 கிடைச்சிருக்கு. புரியுதா என்ன பண்றோம்னா? சோ இங்க என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் 0 to 1/2 குள்ள ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். அந்த வேல்யூ வந்து 1/3 1/4 நிறைய வேல்யூஸ் வரும். ஏதோ ஒரு வேல்யூ நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் இங்க போடுறோம். ஓகே, அதே மாதிரி டொமைன் 2க்கு போங்க. சோ டொமைன் 2ன்றது 1/2 to 1. சோ 1/2 to 1ல ஏதோ ஒரு வேல்யூ நீங்க எடுத்துக்கலாம். சோ இங்க அவங்க எடுத்துக்க 2/3, நீங்க 3/4 எடுத்தாலும் ஓகே, அது உங்க இஷ்டம். சோ ஏதோ வேல்யூ இன் பிட்வீன் தட் இருக்கணும். சோ அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு a1 a2 கிடைக்கும். அதுதான் உன்னோட பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தடோட ஆன்சர். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு, a1 plus in terms of a2 நமக்கு கிடைச்சிச்சு. இங்க பாக்கும்போது 2/3 சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க, இங்க ஒரு டேர்ம் கிடைக்குது. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீ கால்குலேட்டர்லயே சால்வ் பண்ணி a1 a2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் உன்னோட ஃபைனலா கிடைச்ச a1 a2 வேல்யூவை நம்ம y ட்ரையல் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுதான் வந்து உன்னோட பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தடோட ஆன்சர். அவ்வளவுதான். ஏ டவுட் இருக்கா பாயிண்ட் கொலோகேஷன்ல? இல்ல சார். Okay, fine. So next subdomain method.
So subdomain method same, integral of 0 to 1 r into dx equal to 0. இதுதான் ஃபார்முலா. பட் ஹியர் இங்கேயும் நம்ம domain 1 domain 2 போய் ஆகணும். ஸோ domain 1 நம்ம 0 to 1/2 இங்க போட போறோம். domain 2க்கு 1/2 to 1 போட்டு சம் சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸோ என்ன பண்றோம், ஆர் வேல்யூ நமக்கு தெரியும், ஆர் வேல்யூ அப்படியே ஃபுல்லா என்ட்ரி பண்ணிக்கோ. 0 to 1/2 இதுதான் வந்து உன்னோட domain 1 வேல்யூ. சப்ஸ்டிட் பண்றோம். the same இப்ப உள்ள இன்டெகிரல் பண்ண போறோம். x மட்டும் இன்டெகிரேட் பண்றோம். -6a1 வெளிய வெச்சுக்கோ. x பண்ணும்போது x2/2. ஓகே. சோ இப்ப லிமிட் வந்து 0 to 1/2 எல்லாத்துக்கும் அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணனும். ஃபைனலா உனக்கு a1 + a2 in termsல கிடைக்கும். a1 and a2 termsல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது வந்து domain 1க்கு. the same for domain 2. இப்போ என்ன பண்றோம், lower limit 1/2 upper limit 1. அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்படியே அடுத்த கண்டினியூஷன் போட்டு அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கேயும் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. a1 + 2.08382 = some answer. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எகைன் இங்கேயும் நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் உன்னோட ட்ரையல் ஃபங்க்ஷனோட ஆன்சர் ஃபார். இதை கால்சியில் போட முடியுமா சார்? இது இன்டகிரேஷன் பண்ண முடியாது. இதை கால்சியில் போட முடியுமா சார்? இன்டகிரேஷன் வந்து கால்குலேட்டர் பண்ண முடியாது. ஆனா இது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். ஏன்னா இன்டகிரேஷன்ல வந்து கால்குலேட்டர் பண்ணும்போது நமக்கு அன்னோன் வேல்யூ நிறைய இருக்குங்க. எக்ஸ்ன்ற அன்னோன் வேல்யூ, அதுக்கு முன்னாடி ஏ பி எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால பண்ண முடியாது நம்ம. வேற ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரெசிடுவல் மெத்தட். the next third one. ஓகே. சோ third மெத்தட்ல நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதான் ஃபார்முலா r into ∂r/∂a1 into dx. so இந்த ∂r/∂a1 வேல்யூ நமக்கு தெரியாது. so you need to find out ∂r/∂a1. so r வேல்யூ நமக்கு தெரியும் இந்த வேல்யூ. so இப்போ a1 வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகே. so ∂r/a1 அப்படின்றது இது மட்டும் தான் a1. இந்த எல்லா டேர்மும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். அப்போதைக்கு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணா 0 வந்துரும். so 6x is the answer for ∂r/∂a1. புரியுதா என்ன பண்றோம்னா? so r வந்து a வை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அவ்வளவுதான். so a வை போட்டு டிஃபைன் பண்ணும்போது இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் the 20a2x³ plus 500x² இது எல்லாமே கான்ஸ்டன்ட். so கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். so the total term will be neglect. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன்னா வராது. என்ன ரீசன், இங்க a2 x³ தான் இருக்கு, இங்க x² தான் இருக்கு. x² x3 a2ன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏன்னா we are going to differentiate with the help of a1. so அதனால a1 மட்டும் தான் நம்பரா கன்சிடர் பண்றோம். so a1 பண்ணும்போது 1 ன்னு கிடைக்கும். so -6x நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? so ∂r/∂a1 6x. அவ்வளவுதான். so next so இந்த வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்றோம். so இப்போ என்ன பண்றோம், 0 to 1/2 r into ∂r/∂a1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். மல்டிபிள் பண்ணிட்டு சேம் டிஃபரன்ஷியேஷன் ப்ரீவியஸ் என்ன பண்ணுவோம், சேம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். பாயிண்ட் லிமிட் அப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் ஒரு a1 + 0.582 இன் டர்ம்ஸ் ஆஃப் இத வெச்சுக்கோ. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சேம் ஃபார் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இதே மாதிரி ∂r/∂a2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ செகண்ட் டேர்ம் மட்டும் வரும், ஃபர்ஸ்ட் டேர்ம் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 இருக்கு, சோ வராது. பட் a2 டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் தான். சோ இதுல மட்டும் தான் வரும். சோ -20x³ வரும். மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். சோ ∂r/∂a2 நம்ம இப்ப என்ன பண்றோம், சேம் அந்த 1க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட் பண்ணி சேம் 1/2 1 மல்டிப்ளை பண்ணி நமக்கு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தா a1 + 2.4388 a2 into some வேல்யூ கிடைக்குது. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி a1 a2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதுதான் உன்னோட மெத்தடுக்குரிய ஃபைனல் ஆன்சர் ஃபார் ட்ரையல் ஃபங்க்ஷன். இது third மெத்தட். ஓகே. அண்ட் ஃபைனலி லாஸ்ட் கேலக்சிஸ் மெத்தட். சோ கேலக்சிஸ் மெத்தடுக்கு ஃபார்முலா wi into r into dx. சோ wi அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ட்ரையல் ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்க ட்ரையல் ஃபங்க்ஷன் தான் wi அப்படின்றது. ஓகே. சோ w1 வேல்யூ x - x³ எடுத்துறோம். சோ r வேல்யூ இங்க இருக்கு, அப்படியே மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணி the same லிமிட் அப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை வச்சுட்டு 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். a1 + 0.4 இங்க ஒரு ஈக்குவேஷன். the same செகண்ட்ல அதே மாதிரி அப்ளை பண்றோம். சேம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்குது. ரெண்டையும் சால்வ் பண்ணி a1 a2 ஃபைண்ட் அவுட் பண்றோம். சோ இதே மாதிரி தான் எல்லா மெத்தடுக்கும் based on the given boundary condition, based on the trial function unknown values, you have to go for the intervals. so இந்த trial functionல கொடுத்த வேல்யூ வந்து 2 unknown values கொடுத்திருக்காங்க. அதே டைம் boundary condition 0 to 1 தான். so 0 to 1 2 unknown valuesன்றதுனால பாதியா பிரிக்கிறோம். ஓகே. சோ நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸिमम 2 unknown value தான் கேட்பாங்க. சோ இதுதான் மேக்ஸिमम லெவல். இதுதான் மேக்ஸिमम toughest problem in weighted residual method. ஓகே. so after finding all the values இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தோட a1 a2 வேல்யூவை ஃபைனல் ரிசல்ட் எடுத்துக்கணும். ஓகே. சோ இத கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி தான் மோஸ்ட்
evaporate result. இது industry point of view தான் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படும். இதுதான் final answer for all the methods. Any doubts? No, sir. Okay. So நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பெண்டிங் இருக்குது ஒரு தியரி क्वेश्चन and then Rayleigh Ritz மெத்தட் இருக்கும். அந்த ரெண்டு மெத்தட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்ப புக் எடுத்து நீங்க ஜஸ்ட் ஒரு பிரீஃப் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். புரியுதா எதுக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா டவுட் வந்துச்சுன்னா இது 16 மார்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வரும். 16 மார்க்ல வர வாய்ப்பு. ஓகே சார். ஓகே சார். நீங்க ஜஸ்ட் ஒரு எல்லாரும் பாருங்க டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா குரூப்ல ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் இண்டிவிஜுவலா கால் பண்ணாலும் சரி உடனே டவுட் கிளியர் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்த ரெண்டு மெத்தட் அண்ட் தியரி क्वेश्चन as well as क्वेश्चन யூனிட் ஓவரா முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேப்பா. Thank you. இந்த வாய்ஸ் ஸ்லோ ஆச்சு. ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? Thank you, sir. Bye, sir.